குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எப்போ சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி கேள்வி வாக்கியம் ஆங்கிலத்தில் நம்ம நீங்கள் படிக்க போகிறோம். படிங்க. வாட் வில் யூ ஈட்? வாட் வில் யூ ஈட் அப்படின்னா நீங்கள் இதில் மீனிங்கு வாட்டுன்னா என்ன, வில்லுங்கிறது நம்ம எதிர்காலத்தில், அதாவது இன்னும் நடக்கலை அந்த செயலுங்கிறத சொல்கிறது தான் அது. யூன்னா நீ, ஈட்டுன்னா சாப்பிட்றது. ஸோ இதுக்கு நீ என்ன சாப்பிடுவ, அதான் ஆங்கிலத்தில் வந்து வாட் வில் யூ ஈட் அப்படின்னா நீ என்ன சாப்பிடுவ. நீங்கள் வழக்கத்தில் பேசும்போது வாட் வில் யூ ஈட், என்ன சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் இதிலே வந்து நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னாலும் இதே தான், வாட் வில் யூ ஈட். இது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வாட் வில் யூ ஈட், வாட் வில் யூ ஈட் நாள்தோறும் படிக்கும்போது உங்களுடைய மனதில் பதிஞ்சிடும். உங்கள் குறிப்பிட்ட கால இடைவேளையில் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தரை பார்க்கும்போது இது நீங்கள் என்ன சாப்பிடுவேன்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வாட் வில் யூ ஈட் அப்படின்னு சொல்லி உங்கள் பிரெயின் பேச ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, ஆங்கிலத்தில் தான் ஒருத்தர் பேசுகிறாங்க, அவங்ககிட்ட நம்ம ஆங்கிலம் தான் உரையாடணும் ஆங்கிலத்தில் அப்படிங்கிற சூழல் வரும்போதும் நம்மளுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக வாட் வில் யூ ஈட் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணி பேச ஆரம்பித்து விடும். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், திரும்ப திரும்ப இந்த சென்டென்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணும். வாட் வில் யூ ஈட் அப்படிங்கிறத நம்ம புழக்கத்தில் பயன்படுத்த பார்க்கணும். அடுத்து படிக்கவும் செய்யணும். அடுத்தது, when will you eat? இது சரளமாக படிக்கணும், அப்போ தான் சரளமாக பேச முடியும். when will you eat, whenனா எப்பொழுதுங்கிறது தான் அர்த்தம். when will you eat அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். when will you eat அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். இதுக்கான ஆன்சர் படிங்க. நீ எப்ப சாப்பிடுவ? ஓகே, நீங்கள் நம்ம மொபைல் வழி கிளாஸில் சேர்ந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆனதுனால ஜாயின் பண்ணி எழுத்து சொல்லாமல் அப்படி மனசுக்குள்ளேயே ஜாயின் பண்ணி படிக்க பழகணும். when will you eatனா என்னென்னா நீ எப்போ சாப்பிடுவ, இதுதான் வந்து when will you eat. when will you eatங்கிறது மட்டும் மனதில் பதிய வைத்து கொண்டால் போதுமானது. அதை எப்படி எழுதணும், அதுக்கான ஸ்பெல்லிங்லாம் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் வரும் காலங்களில் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ அது தேவையில்லை. அடுத்தது, வேர் வேர் வில் யூ ஈட் இப்படி ஜாயிண்டாக பேசணும். ஜாயிண்டாக அப்படி நம்ம பேசுகிற மாதிரியே, தமிழில் பேசுகிற மாதிரியே ஜாயிண்டாக சொல்லணும். வேர் வில் யூ ஈட், வேர் வில் யூ ஈட் அப்படி பேசி பழகணும். இதுக்கான மீனிங் படிங்க, தமிழ் மீனிங்கு. நீ எங்க சாப்பிடுவ? நீ எங்கே சாப்பிடுவ. வேர் வில் யூ ஈட்டுன்னா நீ எங்கே சாப்பிடுவ, அவ்வளோதான். வேறுனா எங்கே அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதாவது கொஷின் வாக்கியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். வேர் வில் யூ ஈட், வில் யூ ஈட்டுங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும், வேறுங்கிறது மட்டும்தான் மாறுது இந்த இடத்துல. வேர் வில் யூ ஈட் என்றால் நீ எங்கே சாப்பிடுவ. அடுத்தது, how will you eat? how will you eat, howனா எப்படி என்பது தான். how will you eat என்றால் எப்படி சாப்பிடுவேங்கிறது தான் இதோட தமிழ் மீனிங். நீங்களே படிங்க. நீ எப்படி சாப்பிடுவ? நீ எப்படி சாப்பிடுவ, இதுதான். எப்படி சாப்பிடுவோன்னா நம்ம இருக்கலாம். இப்போ ஹோட்டலில் சாப்பிடுவியா, வீட்டில் சாப்பிடுவியா, ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குற மாதிரி. ஹவ் வில் யூ ஈட், எப்படி சாப்பிடுவேன். இப்போ காசே இல்லை அவங்ககிட்ட, காசு இல்லையே எப்படி சாப்பிடுவேன், அப்போ வந்து ஹவ் வில் யூ ஈட் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இது. இந்த சென்டென்ஸை நம்ம மனதில் பதிவு வைத்து கொள்ளும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயே அந்த ஹவ் வேறெல்லாம் எடுத்துகிட்டோன்னா, வில் யூ ஈட் ரைஸ் அப்படின்னா நீ அரிசி சாதம் சாப்பிட போறியா. வில் யூ ஈட் மில்க், நீ மில்க்கு சாப்பிட போறியா.